அண்மைச் செய்தி. சென்னையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மெட்ரோ ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். சென்னையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மெட்ரோ ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்க்கிறோம். வாட்ஸ்அப், கியூஆர் டிக்கெட் சேவை உள்ளிட்டவை வேலை செய்யாததால் பயணச்சீட்டை பெற நீண்ட வரிசையில் பயணிகள் காத்திருக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குணசுந்தரி வழங்க கேட்கலாம். குணசுந்தரி, வணக்கம். இப்போ தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறதே, இதை சரி செய்யும் பணி துவங்கப்பட்டு விட்டதா? வணக்கம் காயத்ரி. சென்னை மெட்ரோவில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வாட்ஸ்அப் மூலமாகவும் அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய, குறிப்பாக மெட்ரோ பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கியூஆர் டிக்கெட் சேவை என்பது பாதிப்படைந்த நிலையில் தற்பொழுது நீண்ட வரிசையில் காத்திருந்து பயணிகள் டிக்கெட் எடுக்கும் ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில் முக்கிய பொது போக்குவரத்து சேவைகளில் ஒன்றான மெட்ரோ ரயில் சேவையில் இன்று இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக டிக்கெட் பெறுவதில் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாயிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப் போன்ற மெட்ரோ செயலி மூலமாகவும் மெட்ரோ நிலையங்களில் இருக்கக்கூடிய கியூஆர் ஸ்கேன் வசதி மற்றும் டிக்கெட் கவுண்டர்கள் உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் பயணச்சீட்டுகளை பெற முடியும். ஆனால் இன்று ஏற்பட்ட இந்த தொழில்நுட்ப கோளாறால் வாட்ஸ்அப் மற்றும் மெட்ரோ நிலையங்களில் இருக்கக்கூடிய அந்த கியூஆர் டிக்கெட் சேவைகள் செயலிழந்திருக்கிறது. இதனால் மாதாந்திர பாஸ் மற்றும் ஸ்மார்ட் கார்டு பயன்படுத்தும் பயணிகள் மட்டுமே எளிதாக பயணம் செய்ய முடிந்த அந்த நிலையில் மற்ற பயணிகள் அனைவரும் அந்த மெட்ரோ நிலையங்களில் இருக்கக்கூடிய டிக்கெட் கவுண்டர்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பயண சீட்டுகளை பெற வேண்டிய ஒரு சூழல் என்பது தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று காலை நேரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உச்ச நேரம் என்றே சொல்லலாம். குறிப்பாக பல்வேறு மெட்ரோ நிலையங்களில் டிக்கெட் கவுண்டர்களில் நீண்ட வரிசை காணப்பட்டதால் அலுவலகம் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் பயணிகள் பெரும் சிரமத்தை சந்தித்திருக்கிறார்கள். குறிப்பாக இதற்கிடையில் வாட்ஸ்அப் மூலம் டிக்கெட் பெற முயன்ற பயணிகளுக்கு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் ஒரு அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக தற்போதைய சேவையில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. பிரச்சனையை சரி செய்ய மெட்ரோ நிர்வாகம் சார்பாக தொழில்நுட்ப குழு தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வருகிறது. தயவு செய்து டிக்கெட் பெற மாற்று வழிகளை பயன்படுத்துங்கள் என்று ஒரு வழிமுறையில் கொடுத்து இந்த ஏற்பட்ட சிரமத்திற்கு வருந்துகிறோம் எனவும் அந்த மெட்ரோ நிர்வாகம் நம்ம வாட்ஸ்அப் மூலமாக அதற்கான ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது அதற்கான பதிலையும் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக டிஜிட்டல் டிக்கெட் சேவைகள் பாதிக்கப்பட்டதால் பயணிகள் நேரடியாக டிக்கெட் கவுண்டர்களை நாட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதனால் சென்னையில் இருக்கக்கூடிய பல மெட்ரோ ரயில் நிலையங்களில் குறிப்பாக பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியிருக்கிறார்கள். காயத்ரி. குணசுந்தரி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.